Hi dear students, welcome to YouTube channel. ஒரு breaking news, மக்களவை தேர்தல் காரணமாக 12th and 10th உடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிற நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து டிலே பண்ண மாட்டோம். எப்பவும் இதுக்கு முன்னாடி உறுதி செய்யப்பட்டதோ கன்ஃபார்மா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 12th-க்கும் 10th-க்கும் மே 6ஆம் தேதி மே 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அதே டேட்லயே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றதாக இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எப்பவும் போல நம்மளுக்கு கன்ஃபார்மா சொன்னது மாதிரியே 12th உடைய ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி காலையில ஒரு 10 மணிக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமா அந்த ரிசல்ட்டுடைய லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய 12th அட்மிட் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இதை வந்து நீங்க போட்டு நீங்க உங்க ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அதே ரிசல்ட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு நினைச்ச மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இதே பாசிட்டிவ் தாட்ஸோட ப்ரே பண்ணிட்டு இருங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வரதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல வந்து நீங்க பார்க்க முடியும். நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.